கண்ணில் பிறந்தவன் எப்படி இருப்பான்? கடமை தவறாத மனிதர்களை இந்த உலகத்திற்கு அடையாளம் காட்டுவது சின்சியர் ஒர்க்கர். பொண்டாட்டியும் வேலையும் வச்சோம்னா வேலை தான் பேசுங்க கேரக்டர் அது. ஆனால் திக்கு தெரியாதவனுக்கு வழிகாட்டுகின்ற கலங்கரை விளக்கமாக இருக்கக்கூடிய மனிதர்கள் யாருன்னா இந்த கண்ணியில் பிறந்த. எனக்கு வேலை இல்லை, நான் வேலை இல்லாமல் இருக்கேன், நான் வெட்டியாக இருக்கேன் சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை ராஜா. நல்ல வாழ்வியல்ல உழைப்புக்கேற்ற உயர்வையும் மேன்மையும் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான வீடு இந்த கன்னியாலக்கணத்தில். நான் கன்னியாலக்கணத்துக்காரனுடைய ஜாதகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த வள்ளல் அப்படின்னு சொல்லுவோம், உடை வள்ளல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கர்மங்கள் இவங்க நல்லா செய்வாங்க. கன்னிராசினியர்களையா, இப்போ கன்னியாலக்கணம் அப்படின்றது காலபுருஷனுடைய 6ஆம் வீடு. இந்த கன்னியாலக்கணத்துடைய சிம்பிள் என்ன வச்சுருக்கான், ஒரு விளக்கேந்திய பெண் அப்படின்னு அதில் இருக்கும். அப்போ இது ஒரு மண் தத்துவம், இது பூமி தத்துவம். சிம்மம் அக்னி தத்துவம், அது விளக்கின் வெளிச்சம். ஆனால் இது என்னது, மண். அப்போ ரிஷபம் விளையும் இடம் பூமி, விளையும் பூமி. நாம் உண்ணும் உணவை நமக்கு தரக்கூடிய பூமி எதுனா ரிஷபம் தான். இந்த இடத்துல தான் நம்ம வாழுகின்ற நிலை இருக்கு இல்லையா, அதை அந்த காலத்தில் நம்ம இதில் நம்ம கலாச்சாரத்தில் எப்படி வச்சுருக்கேன், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாறைன்னு பிரிச்சிருக்கேன். 5 விதமான நிலத்தின் தன்மைக்கு ஏற்றவாறு வாழ்வியல்கள் வாழக்கூடிய அந்த பண்பாடு பழக்க வழக்கத்தை பிரிச்சிருக்காங்க இல்லையா, அது இந்த கண்ணியில் தான் இருக்கு. அப்போ கண்ணியில் பிறந்தவன் எப்படி இருப்பான்? கடமை தவறாத மனிதர்களை இந்த உலகத்திற்கு அடையாளம் காட்டுவது சின்சியர் ஒர்க்கர். கன்னியாலக்கணம் சாதாரண விஷயமே கிடையாது. ஏன்னா பொண்டாட்டியும் வேலையும் வச்சோம்னா வேலை தான் பேசுமே கேரக்டர் அது. ஆனால் திக்கு தெரியாதவனுக்கு வழிகாட்டுகின்ற கலங்கரை விளக்கமாக இருக்கக்கூடிய மனிதர்கள் யாருன்னா இந்த கண்ணியில் பிறந்த. அப்போ ஒரு சின்சியர் ஃபெல்லோ. அப்போ இவனுக்கு இந்த அதாவது அவனுடைய கடமை தவறாத நிலையிலிருந்து கொடுக்கக்கூடிய பணியை சிறப்பாக செய்வதனால் அவனுக்கு இந்த உலகத்தில் இருக்க அத்தனையும் அவனுக்கு கொடுக்கணும்னு விதி. அப்போ இந்த கன்னியாலக்கணத்துக்கு துணையாக இருக்கக்கூடிய இந்த லக்னாதிபதி யாருன்னா புதன். இவருக்கு துணையாக இருக்கக்கூடியது யாருன்னா சனியும் சுக்கிரன் தான். பஞ்சமாதிபதி சனி, பாக்கியாதிபதி சுக்கிரன். அப்போ இந்த புதன், சுக்கிரன், சனி இவருடைய சஞ்சாரம் அல்லது அவருடைய ஜாதகத்தில் பார்வை சேர்க்கை இருந்தால் அவர்கள் எந்த ரூபத்திலையும் ஒரு உன்னதமான நிலைக்கு, உயர்வான நிலைக்கு வந்து விடுவார்கள். அப்போ இவங்களுக்கு யோகாதிபதி இவங்க தான், இப்போ சனியும் சுக்கிரனும் தான். அதோட அந்த சனிபாவனுடைய பஞ்சமஸ்தானம் சொல்லக்கூடியதுன்னா மகரம். அப்போ கன்னியாலக்கணத்துக்காரனுக்கு கல்யாணம் முடிஞ்சு ஒரு குழந்தை பிறந்தவனே பாருங்களேன், கர்மாவின் கதவுகள் திறக்கப்படும். அதுக்கப்புறம் அப்படியே செல்வ கதவுகள் இவனுக்கு திறந்துடும். மனைவி வந்ததுக்கு பின்னாடி தான் வரவுடைய கதவு திறக்கும். குழந்தை பிறந்ததுக்கு பின்னாடி தான் யோகத்தின் கதவுகள் திறக்கப்படும் இந்த கன்னியாலக்கணத்துக்கு. அப்போ வற்றாத ஜீவன் இது. அப்போ பஞ்சமஸ்தானமும் பாக்கியஸ்தானமும் காலபுருஷனுக்கு 2-10. அப்போ இது அர்த்த திரியோணத்தோடு சேர்ந்தது. அதனால் எப்பயுமே எனக்கு வேலை இல்லை, நான் வேலை இல்லாமல் இருக்கேன், நான் வெட்டியாக இருக்கேன் சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ராஜா. நல்ல வாழ்வியலில் உழைப்புக்கேற்ற உயர்வையும் மேன்மையும் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான வீடு இந்த கன்னியாலக்கணத்தில் பிறந்தவர்கள் தான் இருக்குது. ஏன்னா அந்த புதன், சுக்கிரன், சனி இவர்களுடைய அந்த சேர்க்கையும் பார்வையும் இவர்களுக்கு ஜாதகத்தில் நன்றாக இருந்து விட்டால் இவர்கள் செல்வ செழிப்புக்கும் உயர்வுக்கும் மேன்மைக்கும் வளமான வாழ்க்கைக்கும் ஒருபோதும் குறையில்லை. அப்போ இந்த கன்னியாலக்கணத்தினுடைய நிலை என்னன்னா, அது ஒரு இப்போ கலங்கரை விளக்கம்னு சொல்கிறோம். அது கடலில் திக்கு தெரியாதவனை காப்பாற்றுது இல்லையா, அதுபோல தான் இவர்களுடைய வாழ்க்கையும் இவர்களுக்கு இருக்கும். நான் கன்னியாலக்கணத்துக்காரனுடைய ஜாதகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த வள்ளல் அப்படின்னு சொல்லுவோம், உடை வள்ளல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, தர்மங்கள் இவங்க நல்லா செய்வாங்க. ஏன்னா அதையும் இறக்க உகட்ட நிறைய இருக்கும். அவங்க எந்த துறை சார்ந்த நிலையில் இருக்காங்களோ அந்த துறையில் ஒரு பிரபலியமான புகழோடு தான் இருப்பாங்க. இது இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய இறைவன் கொடுக்கக்கூடிய ஒரு கிஃப்ட்டு. இப்போ சுக்கிரன் 2 அதிகாரம் வருவார், தனபாக்கியாதிபதின்ற அதிகாரத்தை பெறுவார். இவங்களுக்கு தான் சுக்கிரவனே தனபாக்கியாதிபதி. இந்த தனபாக்கியம் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா அது காலபுருஷனுக்கு 2-7 திருமணம் ஆன உடனேயே இவங்களுக்கு இந்த பாக்கியஸ்தானத்தினுடைய கதவு திறக்கும். ஆனால் யோகத்தினுடைய அற்புத யோகம் இந்த கன்னியாலக்கணத்துக்கு தான் இருக்குது. அதே மாதிரி சனி பார்த்தீங்கன்னா பஞ்சமாதிபதியாகவும் இருப்பார், அவரே சத்ருஸ்தானாதிபதி சொல்லக்கூடியவர் தான், 6 தான். ஆனால் அவர் என்ன செய்வார்னா, இவங்ககிட்ட என்ன ஒரு இதுன்னா, ஒரு வேலையை பார்க்குறோம் அப்படின்னா மற்றவங்க வேலையில் இருக்கக்கூடிய குறையை மட்டுமே இவங்க கண்டுபிடிப்பாங்க.
அப்போனா இவங்க வந்து அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய நிலையில் அதுக்கு ஒரு அந்த வேலையில் ஒரு சிறப்பை செய்யும். அதாவது எந்த வேலையை எடுத்தாலும் அவங்களுக்கு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும்னு வைங்களேன், அந்த பேர் வழி. அதனால் சனி பகவானும் சுக்கிர பகவானும் இவர்கள் ஜாதகத்தில் பஞ்சமஸ்தானம், பாக்கியஸ்தானம், லக்னாதிபதி, தனஸ்தானம் இதில் இருந்துட்டாலே என்ன செய்யும், இந்த இடத்த பார்த்தாலும் சேர்த்தாலும் இவங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும். சரியா? ஏன் அவருடைய கர்மா, நம்ம கர்மவினையை தாங்கி வர்றோம், இந்த கர்மா தான் இவனுக்கு அப்படின்ற நிலையை நம்ம எப்படி கொண்டு வர்றோம் அப்படின்னா, காலபுருஷ தத்துவத்தில் மேசம் தான் லக்னம். அப்போ இந்த லக்கணத்துக்கு 10 குடையவர் யாருன்னா சனி பகவான், அந்த கர்மஸ்தானாதிபதி. அப்போ அந்த கர்மஸ்தானத்தினுடைய நிலையிலிருந்து தான், அந்த மகரத்திலிருந்து தான் பிறக்கக்கூடிய அத்தனை ஜீவன்களுக்கும் கர்மா தீர்மானிக்கப்படுது. அப்போ உனக்கு நான் ஒரு கர்மாவை கொடுத்துட்டேன், அந்த கர்மா மூலமாக வரக்கூடிய லாபம் இருக்கு இல்லையா, நன்மை, அதையும் சனி பகவான் தேர்ந்தெடுக்கிறார். இப்போ நான் ஒரு சம்பளம் வாங்குறேன், ஏன்னா வந்து ஒரு 60,000 ரூபா சம்பளம் வாங்குறேன், நீங்கள் ஒரு 40,000 ரூபா சம்பளம் வாங்குறீங்க. அதே மாதிரி ஒருத்தர் தள்ளு வண்டியில் ஐஸ் விற்றுட்டு போகிறாரு, அன்னைக்கு அவருக்கு கூலி 200 ரூபா 300 ரூபா இல்லையா? அப்போ ஒவ்வொருத்தருடைய கர்ம மேன்மையும் கர்மமேன்மைக்கு உட்பட்டு வரக்கூடிய வாழ்வியல் நிலையை தீர்மானிக்கக்கூடிய கிரகம் எதுன்னா சனி பகவான். அப்போ உனக்கு கர்ம மேன்மையை கொடுக்குறேன், அதுலேருந்து வரக்கூடிய நன்மை தீமைகள் நான் தீர்மானிக்கிறேன், ஆனால் உனக்கு கொடுக்கக்கூடியது வந்து நீ என்ன செய்யணும் அப்படின்ற கோட்பாடு இருக்கு இல்லையா? அதில் தான் அவர் என்ன சொல்றாரு, இந்த ஜோசியத்தில் கர்மாதிபதி அப்படின்னு ஒரு யோகம் உண்டு. 9-10 குடையவரை பற்றி பேசுறது. ஏன்னா அவங்க கர்மாதிபதி, இவங்க வந்து நல்ல ஸ்தானத்தில் இருந்தாச்சுன்னா ஒரு ஆன்மா வந்து யோகமாக மாற்றலாம் அப்படின்னு இருக்கு. ஆனால் இதுக்கு அப்பாற்பட்டு சனி பகவான் என்ன சொல்றாருன்னா கர்மாதிபதி என்ற யோகத்தை கொடுக்குறாரு. ஏன் அப்படின்னா மகரத்திலிருந்து 10ஆம் இடம் ஆகிய துலாத்திரி உச்சம், அவர் வீடு தான் கும்பம், அங்கதான் மூலத்திரியோட வீடு, அங்கிருந்து அவர் செயல்பாட்டை ஆரம்பிக்கிறார். அப்ப அந்த வீட்டுக்கு அது 9ஆம் இடம் துலாம். அப்ப கர்மாதிபதி. அப்ப இந்த கர்மாதிபதி என்ன, கர்மத்தால் கிடைத்த பலனை தர்மத்தால் நிலைநிறுத்து. அப்போ உனக்கு கிடைக்கக்கூடியது எதுவோ அதுல இருந்து ஒரு தர்மத்தை பண்ணுடா. அப்படி உன் கர்மத்தின் மூலமாக கிடைத்த பலனில் நீ தர்மம் செய்யும் போது அடுத்த பிறப்பையும் நீ அறுக்கலாம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஆனா பிறப்பை அறுக்கக்கூடியது எது அப்படின்னா, அடுத்த பிறப்பை எனக்கு இல்லடா அப்படின்னா அதுக்கு சனி பகவானுடைய துணை இருக்கணும். அப்ப இந்த உலகத்துல சனி பகவானை ஏன் நம்ம இவ்வளவு பெருசா கொண்டு வர்றோம் அப்படின்னா, பஞ்சாதி கிரகங்கள்ல அவர் வாயு தத்துவத்தின் அதிபதி இல்லையா, அவர் தான் வாயு தத்துவம். இப்போ செவ்வாய் நெருப்பு, புதன் நிலம், சுக்கிரன் ஜலம், குரு ஆகாயம், சனி தான் காற்று. இப்ப இந்த காற்று அப்படின்றது இந்த பிரபஞ்சத்துல நீங்க உயிர் வாழ்வதற்கு உங்களுக்கு மூச்சு வேணும் இல்லையா? அப்ப இந்த மூச்சுக்கு யார் காரகம்னா சனி. அப்ப நீங்க சுவாசிக்கிறீங்க, அப்ப இந்த சுவாசத்தை எவ்வளவு காலத்துக்கு நீங்க சுவாசிக்கிறீங்களோ அவ்வளவு காலத்துக்கு தானே இருக்க முடியும். அப்ப இந்த சுவாசம் உள்ள போறது வரைக்கும் இந்த அந்த உடலுக்குள்ள உயிர் இருக்கும். அப்ப ஒருத்தரை கூப்பிடுறோம், என்ன ராமகிருஷ்ணன் அப்படின்னு பேசுறோம், கூப்பிடுறோம், அவர் திரும்பி பார்க்குறாரு. இப்ப அவருக்கு அந்த சரீரத்துக்கு பேரா அல்லது அந்த உயிருக்கு பேரா? சரி, ராமகிருஷ்ணன் இதாயிட்டாரு. நம்ம போய் ராமகிருஷ்ணனை எப்போ தூக்குறீங்க அப்படின்னு கேட்போம், பாடி எப்படா தூக்குறீங்க? அப்ப இதுக்கு காரணகர்த்தா யாரு? சனி பகவான். அப்ப எந்த ஒரு இடத்துல இந்த பிரபஞ்சத்துல அது ஓரறிவாக இருந்தால் அல்லது 6 அறிவு படைத்த மனிதனாக இருந்தால், பூசம் அனுசம் உத்திரட்டாதியில் ஒருவர் பிறந்து விட்டால், அதே மாதிரி மகரம் கும்ப ராசி லக்கணத்தில் பிறந்து விட்டாள், அதே சனி லக்கணத்தில் இருக்க பிறந்தவனும் சனி திசையை கடந்தவனுக்கும் அடுத்த ஜென்மா கிடையாது. அப்ப பிறப்பினுடைய ரகசியத்தை பூரா கையில வச்சிருக்கக்கூடிய ஒரே கிரகம் எது அப்படின்னா சனி பகவான். இப்ப அவரை மையமா வச்சுதான் நாம ரவுண்ட் அடிக்கிறோம் இல்லையா? அப்ப இதெல்லாம் ஆச்சு, வந்தாச்சு, கர்மாவை கொடுத்தாங்க, எல்லாத்தையும் ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆனாலும் சரி, ஒருத்தன் வந்து குழந்தை பத்துக்குனாலும் சரி, அதை உத்தியோகத்திலேயோ அல்லது தொழிலையோ மேன்மேடைனாலும் சரி, எல்லாத்துக்குமே சனி பகவானுடைய நம்ம துணை வேணும். இதெல்லாம் முடிஞ்சாச்சு. முடிஞ்சதுக்கு பின்னாடி என்ன செய்யும், இதே இது சரீரத்தை விட்டு உயிர் போயிடுது. அதுக்கப்புறம் இந்த எங்க இருந்து அதான் அனுச நட்சத்திரத்தில் நடக்கும், போய் சரீரத்தை, அதாவது ஆன்மாவும் சரீரமும் இணைவது, உடலும் உயிரும் இணைவது தான் லக்கணம். சூரியன் சந்திரன் இணைவு லக்கணம். இந்த சூரியன் சந்திரன் பிரிக்கிறது தான் 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம்.
அப்போ சரீரத்தையும் ஆன்மாவையும் பிரித்த உடனே இந்த ஆன்மாவை வந்து கல்லறைக்கும், ஆன்மாவை வந்து மோட்சத்துக்கும், சரீரத்தை கல்லறைக்கும் அனுப்பும். இது அங்கே தான் இருக்குது. இந்த மர்மமே இந்த நவக்கிரகத்தில் பிறப்பின் ரகசியத்துக்குள்ள பெரிய நிலை இருக்குது. இது நம்ம ஒரு 5 நிமிஷத்தில் பேச வேண்டிய விஷயம் இல்லை. இது மிகப்பெரிய ரகசியமானது. இதை ஒருத்தன் உணர்ந்துட்டா இந்த உலகத்தில் யதார்த்த வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய இன்பங்களை நல்லா அனுபவிக்கலாம்.